இன்றைக்கான மினி விலாகில் ஒரு சூப்பரான தினை சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப்பு தினை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு குக்கரில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வதக்கிக்கங்க. அடுத்தது ஒரு 1/4 கப்பு பாசி பருப்பு எடுத்துகிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1:4, அதாவது ஒரு கப்புக்கு 4 கப்பு தண்ணி சேர்த்து ஒரு 5 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க. ஸோ இப்போ 5 விசில் முடிஞ்ச உடனே ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் தினையும் நல்லா வெந்திருக்கு. இந்த டைமில் நம்ம வெல்லம் சேர்த்துருக்கலாம். வெல்லம் வந்துட்டு நான் 1.5 கப்பு வெல்லம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னா 1 கப்பு வெல்லம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வெல்லம் நல்லா கரையணும். அதுக்குள்ளேயே நம்ம தாளிச்சிட்டு வந்துடலாம். ஸோ ஒரு கடாய் வச்சு நெய் ஊற்றி முந்திரி திராட்சை போட்டு நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் தாளிச்சிக்கோங்க. தாளிச்சிட்டு இப்போது வெல்லமும் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ வாசனைக்காக ஒரு 2 ஏலக்காய் தட்டி போட்டு கூடவே அந்த தாளிச்ச முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கோங்க. செம்மையான டேஸ்டான தினை சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு.